ஹலோ கேஸ், வெல்கம் டு செல்லமே செல்லமே ப்ரோவோம். எஸ்டர்டே எபிசோட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா நிலா வந்து அந்த குகைக்குள்ள தான் விழுந்துட்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த குகைக்குள்ள தான், இந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, அண்ணனோட ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பள்ளத்தாக்கில் தான் இருந்திருக்காங்கன்னு. அதோட முடிச்சிருப்பாங்க, நிலாவை காட்டி முடிச்சிருப்பாங்க. டுடே என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிலாவை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அண்ணமே இறங்கி நிலாவை காப்பாற்ற போகிறாங்க. இதுதாங்க டுடே உள்ள எபிசோடு. அண்ணன் இறங்கி நான் காப்பாற்றுறேன் நிலா பாப்பாவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டுடே எபிசோடு அதாங்க. எஸ்டர்டே எபிசோடு பார்த்தவங்க போய் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட லைன்லாம் புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டுடே என்ன நடக்குதுன்னா, எஸ்டர்டே எபிசோடில் எப்படின்னா, நிலாவோட முடிச்சிருப்பாங்கல்ல, விக்ரமை வந்து போலீஸ் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நடுக்காட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் போயிருப்பான். விக்ரமும் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கான். நல்லா மறந்துடாதீங்க, விக்ரம் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கான். அப்புறம் வந்து இங்கிட்ட வந்து ரெஸ்கியூ டீம்லாம் எல்லாரையும் வர சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு நியூஸ் என்னென்னா, சரவணனோட அப்பா, அதாவது அண்ணனோட மாமனார், அங்கிட்ட வந்து அந்த கமிஷனர் மேடம் வந்து ஆள் செட் பண்ணி போட்டு தள்ளியிருப்பாங்க சரவணனோட அப்பாவை. அவங்க வந்து இப்போ சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எப்படின்னா சீரியஸ்லாம் இல்லை, தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு எப்படின்னா சின்ன வயசுலேருந்து கூடயே இருக்கிற ஒரு ஆள், நம்பிக்கையான ஆள், அவர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, சரவணனோட அப்பா அண்ணனோட மாமனார் சொல்கிறாரு, நீ வந்து அண்ணத்துட்டையும் என் பையன்கிட்டையும் சொல்லாத, எனக்கு அடிபட்டதை சொன்னால் பதறி போய் அவங்க ஏற்காடுலேருந்து இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதோட அவரும் சரி நான் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கமிஷனர் மேடம் என்ன பண்ணுறாங்க, அவனோட ஹஸ்பண்ட் சரவணாவை வந்து தூங்கிட்டு இருக்கான். சரவணா தூக்க மாத்திரை போட்டு அவனை தட்டி எழுப்பி விட்டுட்டு, ஏங்க யார் என்னங்க அவன் பயந்துட்ட என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து மலுப்பு ஒரு கதை சொல்கிறா. இந்த மாதிரி கனவு கண்டேன், உங்கள் அப்பாவுக்கு அடிபடுற மாதிரி கனவு கண்டேன், என்னாச்சுன்னு கேள்வி சொன்னே. சரவணா வந்து அவங்க அம்மாட்ட கால் பண்ணி கேட்குறான், அம்மா அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு, ஏதாச்சும் ஆயிடுச்சாம்மான்னு கேட்குறோன்னே, இல்லைப்பா அப்பாவுக்குலாம் எதுவுமே ஆகலையப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இல்லை கமிஷனர் மேடம் வந்து அப்படின்னா கனவு கண்டிருக்காங்க அப்பாவுக்கு அடிபடுற மாதிரி சொன்னேன். இல்லை அப்பா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாருங்க பார்த்தீங்களா எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா கனவு தாங்கன்னு சொன்னோன்னே, சரி உங்கள் வீட்டு வேலைக்காரன் சின்ன வயசுலேருந்து வேலை பார்க்குறாங்களா அவன்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஆள்கிட்டலாம் யார் பேசுவான்னு சொன்னி கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஆள்கிட்ட கால் பண்ணி, அப்பா நல்லா இருக்காங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன், அப்பாவுக்கு எதுவும் இல்லை, அப்பா நல்லா தான் இருக்காரு, ஏன்ப்பா அப்பாவெல்லாம் திடீர்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க உடனே அவன் சொல்கிறான், இல்லை என்னோடய ஒய்ஃப் வந்து அப்பாவுக்கு அடிபடுற மாதிரி கனவு கண்டாங்களாம், அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, அதோட சரவணானோட நான் போய் சொல்லிட்டேன், அப்பா இப்போ வந்து பணம் எடுத்துகிட்டு போகும்போது அப்பா எவனோ அடித்து போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், அப்பா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, இவ்வளோ நேரம் போய் சொல்லிட்டு இருந்தியா, எவ்வளோ தைரியம் உனக்கு, ஏயா முன்னாடி சொல்ல மாட்டியா அதெல்லாம் அப்படின்னு கேட்க முடியும். இல்லை சரவணா, அப்பா வந்து சத்தியம் வாங்கிட்டார் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, சரி இரு நான் வாரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். அதோட கமிஷனர் மேடம் சொல்கிறாங்க, வாங்குங்க போங்கன்னு. அந்த ஆள் கிடக்கிறாரு, விடுங்க, நீங்கள் அந்த ஆளே வந்து என்னை எவ்வளோ ஏற்று பேசியிருப்பான், வாங்கட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இருந்தாலும் என்னோட மாமா உங்களோட அப்பாவாச்சு, வாங்க போவோம், போய் அண்ணன் ஹஸ்பண்டையும் எழுப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பக்கத்து ரூம் தானே, ஏற்காடில் ரூம் போட்டுருப்பாங்களே, சரி இருங்கன்னு சொல்லிட்டு சரவணா போய் அவன் தம்பியவும் அண்ணமையும் பக்கத்து ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். கதவை வெளியில் லாக் ஆகிருக்கு. போய் ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் ஆக பார்த்தா வெளியால் பூட்டியிருக்கு. இந்த நேரத்தில் இதுக்கு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அவனும் திறக்க முடியாமல் போயிடுறான். போனதுக்கப்புறம் எங்கிட்ட ரெஸ்கியூ டீம்லாம் ஃபாரஸ்ட்டில் நிலா ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்த அந்த குகைக்குள்ள தான், எப்படின்னா ஃபாரஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் குழந்தை செத்து போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறாங்க. எப்படின்னா டெட் பாடி எடுக்கிறதுக்கு தான் நானும் இறங்கி டெட் பாடி எடுக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதோட ஒரு கேமரா மாதிரி ஒரு ட்ரோன் மாதிரி செட் பண்ணி கீழே கயிற்றுல ட்ரோன் மாதிரி செட் பண்ணி அந்த அந்த சின்ன ட்ரோன் தான், கேமரா கொஞ்சம் இது, அந்த ட்ரோன் மாதிரி செட் பண்ணி உள்ளே அந்த பள்ளத்தாக்குள்ளே பாடி கிடக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஏன்னா அது இப்போ மலைப்பாம்புலாம் இருக்கும்ல, மலைப்பாம்புனா சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு முறிச்சு போட்டு முழுங்கிடும்ல, அதனால சரி பாடி கிடக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ட்ரோனை உள்ள அந்த பள்ளத்தாக்குள்ளே விட்றாங்க. அந்த ட்ரோனை விடும்போது அந்த சின்ன பொண்ணு நிலா வந்து அந்த மரம் இருக்கும், சின்னோண்டு மரம், அந்த மலைகள்லாம் அங்கங்கே முளைச்சிருக்கு. நீங்களாம் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்களா? பாகுபலி படத்துலலாம் தமனாவை பார்க்கறதுக்காக பிரபாஸ் வந்து சின்ன இதில் மரத்தெலாம் பிடிச்சி மேலே போவாள், அந்த மாதிரி ஒரு மரத்தில் வந்து அவள் கொலுவிட்டு இருக்கா அந்த நிலா பொண்ணு. அந்த ட்ரோனை பார்த்துட்டு ட்ரோனில் கேமரா செட் பண்ணி லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே போகும்போது நிலா வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அண்ணன் இந்தா இருக்கா பாப்பா, நிலா பாப்பா இந்தா இருக்கான்னு சொன்னோடனே அப்போ தான் விஜய்க்கு
பேச்சு மூச்சே வருது. என் பொண்ணு ஆனால் அழுவுறா. ஐயோ என் பொண்ணுக்கு தலையில் அடிபட்டுருக்கு, ஐயோ ஐயோன்னு. அதோட விஜயோட அம்மா அழாத பாப்பாவுக்கு எதுவும் இல்லை, பாப்பாவுக்கு எதுவும் இல்லை, பாப்பா மயங்கி தான் இருக்கா, எதுவும் இல்லை. அதோட அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சொல்கிறாங்க, இது அதிசயம்தான், உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் லக் இருக்குது, அதனால தான் மரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க, அவங்க பாப்பா நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் சின்ன இந்த இதுக்குள்ளே யார் இறங்குவான்னு எல்லா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் நான் இறங்க மாட்டேப்பா, எத்தனை தடவை இறங்கி நிறைய பேர் செத்து போயிருக்கான்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் பயப்படுறாங்க. பயப்பட்டோடனே அதை அண்ணன் வந்து நிலா பாப்பா காப்பாற்றுறதுக்காக நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அண்ணன் சொன்னோடனே அண்ணனோட ஹஸ்பண்டுக்கு ஒரே ஷாக்கு. எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் ஆயிரும் எப்படின்னா ஷாக்குனா, அண்ணன் நீ உரியதை கரெக்டாக சொல்கிறியா, நீ ஷோராக தான் சொல்கிறியா, நீ இறங்குறியா அப்படிங்கிறது. கண்டிப்பாக சின்னத்தான் நான் இறங்குறேன், சின்னத்தான் நிலா பாப்பாக்காக என் உயிரை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே விஜய் வந்து கையெடுத்து கும்பிட்ற அண்ணன் தேங்க்ஸ் அண்ணன்னு சொல்லிட்டு அழுவுறா. பரவாயில்ல நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம்லாம் ஓகே இந்த அம்மா அப்படின்னா பாராட்டுறாங்க. யாருமே ஒரு ஆம்பளைனாலே முடியாததா ஒரு பொண்ணு, அதாவது ஒரு சின்ன பொண்ணு பண்ணுறான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு ரெஸ்கியூ டீம் வந்து ப்ராப்பரான சேஃப்டி கிட்டெல்லாம் கொடுக்குறாங்க அண்ணனுக்கு. இந்த மாதிரி சேஃப்டிலாம் அரேஞ்ச் பண்ணி ரோப்லாம் கட்டி ஓகே எல்லாம் பெர்ஃபெக்டாக இப்போ சூட்டபுளாக ரெடி ஆகிடுச்சு அண்ணனுக்கு. அண்ணன் சொல்கிறாங்க, சின்னத்தா நான் வந்து வந்தால் நிலாவோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு அண்ணனோட ஹஸ்பண்ட் ஒரு ஹக் பண்ணிட்டு அதோட அண்ணன் ஹஸ்பண்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகி சொல்கிறான், பார்த்து நிலாவோட தான் நீ வரணும் அண்ணன் அப்படின்னு சொல்கிறான். சின்னத்தா கவலைப்படாது சின்னத்தா நான் நிலாவோட தான் வருவேன்னு சொல்லிட்டு அவளும் மெதுவாக அந்த பள்ளத்தாக்குள்ளே அண்ணமையும் இறக்குறாங்க. எப்படின்னா அண்ணன் இறங்கிட்டு நிலா பாப்பா கிட்ட போகும்போது அவங்க அந்த அண்ணனுக்கு கேமரா வச்சு தான் இறக்குவாங்க. அந்த கேமரா வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. எப்படின்னா தெரியலை இந்த கேமரா, அதோட உள்ள அண்ணன் போனதும் தெரில. ஆனால் ரோப் கட்டி தான் வச்சுருக்காங்க, அதெல்லாம் சேஃப் தான். அண்ணன் கேமரா இதானோடனே அண்ணன் என்னாச்சுன்னு தெரில உங்களுக்கு. அண்ணன் ரோப்பில் தான் இருக்காங்க, அது மேலே இழுக்கலாம்னு கேட்டதுக்கு அண்ணன் குரல் கொடுக்குறாக்கிலேருந்து எனக்கு எதுவும் இல்லை, கேமரா தான் பாறையில் பட்டு உடஞ்சிருச்சு, எதுவும் இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கேன்னு கத்துறா. ஆனால் அவங்க மேலே இருக்குன்னு கேட்கல. எப்படின்னா தொட போயிட்டா பாப்பாவை. தொட போனதுக்கப்புறம் இங்கே மேலே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இழுக்க ஆரம்பித்தோடனே அண்ணன் வந்து பிடிச்சிட்டா, கயிறும் லைட்டாக மேலே இது மாதிரி இதாகுது. அதோட அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு அண்ணன் தான் ஃபோர்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஸ்டாப் நிப்பாட்டோன்னே அவனும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கா, அந்த பாப்பா பக்கத்தில் இருக்கா. பாப்பா வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறான். அண்ணன் நிலா எந்திரி. ஆனால் நிலாவுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் ரொம்ப அதிகமானதுனால இதாகிடுச்சு. அதோட அவங்க போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த ரோப்பை நிப்பாடி வச்சுட்டாங்க. இதோட டுடே எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. எப்படின்னா அண்ணமும் உள்ள கோவைக்குள்ளே இருக்கா, நிலா பாப்பாவும் கோவைக்குள்ளே இருக்கா. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அங்கிட்டு வந்து விக்ரமும் இந்த போலீஸ்காரன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து போலீஸ்காரன் ஆச்சு கொஞ்சம் அப்படின்னா வருவானான்னு சொல்லி விக்ரம் நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து சரவணனோட அப்பா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இங்கிட்ட நிலாவும் அண்ணமும் கோயக்குள்ளே இருக்காங்க. இந்த 3 இமேஜோடு சேர்த்து வச்சு தொடரும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இதாங்க டுடே எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஷேர் பண்ணுங்கள்.